அன்புக்குரியவர்களே, ஆண்டவர் இயேசுவின் இனிய திருப்பெயரில் உங்களை அன்போடு வாழ்த்துகின்றேன். இயேசுவின் ஆளுமை என்னும் தொடரில் இன்று நம்பிக்கையும் துணிவும், ஃபெய்த் அண்ட் கான்ஃபிடன்ஸ், நம்பிக்கைக்கும் துணிவுக்கும் உள்ள உறவை, நெருக்கத்தை, தொடர்பை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். இயேசுவின் ஆளுமையிலிருந்து நாம் கற்றுக்கொள்கிறோம். there is a positive correlation between faith and confidence. நம்பிக்கை கூட கூட துணிவு கூடுகிறது என்பதை இயேசு நமக்கு கற்றுத்தருகிறார். மத்தேயு நற்செய்தி 9ஆம் அதிகாரம் 22வது அருள் மொழியில் ஒரு பெண்ணை இயேசு நலப்படுத்துகிறார். அவரை திரும்பி பார்த்து இயேசு சொல்கிறார், மகளே துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. மகளே துணிவோடிரு, உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிற்று. ஆகவே துணிவுக்கும் நம்பிக்கைக்கும் என்ன தொடர்பு என்கிற கேள்வி நம் மனதில் எழலாம். துணிவு என்பதை இயேசு பயன்படுத்துவதற்கான காரணம் இருக்கிறது. இயேசுவின் பின்னால் அந்த பெண் வந்து அவரது மேலுடையின் ஓரத்தை தொட்டார். இயேசுவின் மேலுடையை தொடுவதற்கு ஒரு துணிவு வேண்டும் அல்லவா? அந்த துணிவை இயேசு பாராட்டுகிறார். துணிவோடு என்று சொல்கிறார், உனது நம்பிக்கை உன்னை குணமாக்கிட்டு என்று சொல்கிறார். ஆகவே அந்த பெண்ணுடைய நம்பிக்கை அவருக்கு துணிவை தந்தது. அவர் துணிந்து இயேசுவை தொட்டார், நலம் பெற்றார். எனவே நம்பிக்கைக்கும் துணிவுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. நம்பிக்கை அதிகரிக்க அதிகரிக்க துணிவு கூடுகிறது, தன்னம்பிக்கை கூடுகிறது. இறை நம்பிக்கை கூட கூட தன்னம்பிக்கையும் கூடுகிறது. எனவே நாம் நம்முடைய நம்பிக்கையும் அதிகரித்துக் கொள்வோம், துணிவையும் அதிகரித்துக் கொள்வோம். எபிரேயர் திருமடலில் நாம் ஒரு செய்தியை வாசிக்கிறோம். எபிரேயர் 4:15-16 நாம் வாசிக்கின்றோம், நாம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற வேளையில் உதவக்கூடிய அருளை கண்டடையவும் அருள் நிறைந்த இறை அரியணையை துணிவுடன் அணுகி செல்வோமாக. இறைவனுடைய இரக்கத்தை பெறுவதற்கு ஒரு துணிவு தேவை. ஒரு வித்தியாசமான ஒரு செய்தி. எடுத்துக்காட்டாக ஒப்புரவு அருட்சாதனத்தை எடுத்துக்கொள்வோம். ஒப்புரவு அருட்சாதனத்திலே நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டு கடவுளுடைய மன்னிப்பையும் இரக்கத்தையும் பெறுவதற்கு ஒரு துணிவு வேண்டும். அந்த பெண் துணிவோடு இயேசுவுடைய ஆடையை தொட்டது போல நாமும் துணிவோடு பாவ மன்னிப்பின் அந்த இடத்தை அணுகி செல்ல வேண்டும். துணிவோடு அணுகி செல்வோமாக. துணிவோடு செல்வதற்கு காரணம் நம்முடைய நம்பிக்கை தான். ஒப்புரவு அருட்சாதனத்தில் கடவுள் நம்முடைய பாவங்களை மன்னிக்கிறார், அவருடைய இரக்கத்தை பெறுகிறோம் என்று நாம் நம்பினால் நாம் துணிவோடு பாவங்களை அறிக்கையிட முடியும். இன்று பலருக்கு அந்த துணிவு இல்லை, ஆர்வம் இல்லை, ஊக்கம் இல்லை, நம்பிக்கை இல்லை. எனவே பாவங்களை அறிக்கையிடுவதில்லை, ஒப்புரவு அருட்சாதனத்தை பெறுவதில்லை. நம்பிக்கைக்கும் துணிவுக்கும் தொடர்பு இருக்கிறது. எனவே நம்முடைய நம்பிக்கை அதிகரித்து துணிவோடு நாம் இறைவனுடைய இரக்கத்தை அணுகி செல்வோமாக. உங்களுக்கு அமைதி உரித்தாகுக.